நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நாம் உரையாட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். சார் வணக்கம். மாமல்லபுரத்தில் போன கரூர் மக்கள் எங்களுடைய காலில் எல்லாம் விழுந்து மன்னிப்பு கேட்டாரு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்களா? அவங்க பேசியிருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்களா? அவர் ரொம்ப துக்கத்துல இருக்கிறாரு. முன்னால பார்த்ததை விட ரொம்ப சாப்பிட்றாரோ என்னமோ தெரியல அப்படின்னு எல்லாம் பேசியிருக்கிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. 25 லட்சம் வாங்கி இருக்கிறதா சொல்றாங்க. அதுக்கெல்லாம் அந்த அது கூட சொல்ல என்ன இருக்கு, என்ன பேசுனாங்க ஏது பண்ணாங்கன்னு அதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி பண்ணியிருக்கலாம்ல. அவரு தான் மக்கள் தான் அந்த செத்து போன அந்த 41 குடும்பமும் விஜய்க்காக 33 குடும்பம் தான் வந்ததுன்னாங்க. அந்த 33 குடும்பமும் விஜய்க்காக எங்கள் பிள்ளைகள் செத்த போதும் எங்கள் புரிச்ச செத்தது என் பொண்டாட்டி செத்தது நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம்னு சொல்லி மகிழ்ச்சி வெற்றி விழாவில் கொண்டாடி இருக்காங்க அந்த இறப்புக்கு. இல்லை, கட்சியிலேருந்து என்ன சொன்னாலும் இப்படி பேச முடியுமா? அப்போ உண்மையிலேயே விஜய் அவர்களுக்கு மக்கள் மீது இந்த அளவு ஒரு பாசம் இருக்கா? மக்கள் அதை நம்புகிறாங்களா? விஜய் ஒரு நல்ல மனிதராக இருக்கிறாரு, அவர் ஆட்சிக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்களா? நீங்கள் தான் சொல்லணும். அதை சொல்கிறது நீங்கள் தானே. மக்கள்கிட்ட எங்கே போய் கேட்டீங்க? இல்லை, தொடர்ந்து விஜய் அவர்களை பற்றி கரூர் மக்கள் பேசக்கூடியது. கரூர் மக்கள் பாதிக்கப்பட்ட கரூர் மக்கள்கிட்ட போய் பேச நம்ம பேசல, அவங்களுடைய வீடியோக்கள். என் வீடியோவில் நான் சொல்கிறேன், விஜய் உதைக்காம விடுறது இல்லைன்னு சொல்லிட்டு வந்துருது. என்னுடைய வீடியோ கேட்டுட்டுமா எத்தனை வந்துருக்கு தெரியுமா? இன்னைக்கு கூட கிண்டல்னா கிண்டல். ஒரு 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 பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. ஒருத்தர் கேட்குறார், ஒரு ஒரு வேதாளம் மாதிரி ஒன்று கேட்குது. தாவேக்கா தொண்டை இருக்கான். அன்றைக்கி ஸ்டாலின் வராமல் இருந்தால் என்ன சொல்லியிருப்பேன்? வெளிநாட்டுக்கு போக தெரியுது, இதெல்லாம் வர முதலீட்டுகள்லாம் ஈர்க்க தெரியறதுக்கு போகிறவருக்கு துக்கம் விசாரிக்க தெரியலையா? வந்தால் என்ன சொன்னேன்? எப்படி உடனே வந்தேன். அன்பில் மகேஷ் வராமல் இருந்தால் என்ன சொல்லியிருப்பேன்? திருச்சியிலேருந்து கரூர் வரதுக்கு எவ்வளோ நேரம் பிடிச்சிருக்கும், எங்கே போனேன்? வந்தால் என்ன சொல்கிறேன்? ஏன்னா நீலி கண்ணீர் வடிக்கிறேன். எதுக்கு எடுத்தாலும் நீ எதுவும் ஒவ்வொன்றுக்கு இது இப்படி போட்டு இதெல்லாம் யார் போட்டது? உங்கள் யூடியூப்காரருக்கு, வேறு யாருக்கும் தெரியாது. அவங்க இன்றைக்கி ஒரு விஜய் போனாருங்கிறதுக்கு ஆதாரத்தை காட்டுங்க. முதல்ல உங்கள் சேனலில் அதை காட்டுங்க பார்க்கலாம். இவ்வளோ கேட்குறீங்களே, விஜய் மாமல்லபுரம் போகலைன்னு நான் சொல்கிறேன். அவர் போகவே கிடையாது. இவ்வளவு சொல்லி கொடுத்த சொல்லி ஒரு இதை எடுத்து ஒரு ஃபேக் வீடியோவை நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு நான் சொல்கிறேன். அது இல்லை, நீங்கள் சொல்லுங்க பார்க்கணும். சார், அந்த கரூர் மக்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் ஒரு டேபிள் கொடுத்து அதில் சுற்றி உட்காந்து அவங்களுடைய குடும்பத்தில் என்னென்ன சிக்கல்கள் இருக்குது, கடன் பிரச்சனைகள் இருக்கா, வேறு படிக்க வேண்டியது யார், வேலை வாய்ப்பு ஏதாவது தேவை இருக்கா, பெண் பிள்ளைகள் யார் அப்படிங்கிற மாதிரியான லிஸ்ட் எல்லாம் கொடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த உதவிகள் எல்லாம் செய்ய போகிறதாக விஜய் வாக்குறுதி கொடுத்துருக்கிறார். அப்போ இதெல்லாம் எப்படி சார் இருக்கட்டும்? பரந்தூர்னு ஒரு ஊரில் ஒரு கூட்டம் ஒன்று போட்டார், ஞாபகம் இருக்கா? விவசாயிகள் போராட்டத்தில் கலந்துக்கிட்டார். அதில் ஒரு 10 கோடி பேர் கலந்துருப்பாங்களா? உங்கள் கணக்கு. ஏன்னா உங்கள் விஜய்னாவே கோடி கீழே பேச மாட்டீங்க நீங்கள். 10 கோடி பேர் அதில் கலந்துக்கிட்டாங்க. அப்போ என்ன சொன்னார்? இந்த பரந்தூர் விமான நிலையத்தை கைவிடாவிட்டால் நடைப்பயணமாக இங்கிருந்து நடைப்பயணமாக விவசாயிகளை கூட்டிக் கொண்டு தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடுவேன்னார். 4 மாதம் ஆச்சு அந்த போராட்டம் போச்சு. கரூர் மக்களுக்கு லேசாக சொல்லி வைப்போம், இதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி வைங்க. இப்போ அப்படி இல்லைன்னா நீங்கள் இருக்கிறீங்க, தமிழ் குரல் அதை வாங்கி கொடுப்பீங்க. ஏன்னா நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க. ஆதாரம் உங்ககிட்ட தான் இருக்குது. இந்த ஆதாரத்தை காட்டி அவங்களுக்கு வாங்கி கொடுக்குற பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. ஏன்னா அன்னைக்கு அந்த 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 நடைப்பயணம் போய் பரந்தூர் விமான நிலையத்தை கை விட்டாங்கல்ல. இப்போ விட்டாங்கல்ல? இல்லை, ஆமாம். அதுக்கப்புறம் அவங்க போராட்டங்கள் எதுவும் பண்ணலை. அது என்ன ஆச்சு? அது இன்னும் திறக்க மாட்டேங்கிறீங்க, வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க. அந்த போராட்டம் என்ன ஆச்சு? பரந்தூர் விமான நிலையத்தை கை விட்டாங்களா? அது அப்படியே தான் இருக்குது. விஜய் போனாரா? அது அப்படியே தான் இருக்குது. அவர் பாட்டு எழுதி கொடுத்தது படிச்சுக்கிட்டு போயிட்டுருக்காரு. யாரோ எழுதி கொடுத்து யாரோ அங்கே பேசியிருக்காங்க. இவர் மறுபடியும் அதே கேள்வி தான். விஜய் அங்கே போனதுக்கு ஆதாரத்தை முதல்ல காட்டுங்க, அப்புறம் மற்றதெல்லாம் பேசலாம். இன்னொரு இது போட்டிருக்காங்க, யாரோ ஒருத்தர் வர்றாரு, இவர் தான் அந்த கட்சி தலைவர், நம்ம கொடை பிடிச்சிட்டு வர்றாரு. இப்போது விஜய் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ வர்றாங்க. விஜய் விட்டாருங்கிறாங்க. அவர் விஜய் மாதிரி, விஜய் தான் இவர் அப்படின்னு. அடுத்த சந்தேகம் என்னன்னாக்கா, இந்த சர்வாதிகாரிகளுக்கெல்லாம் டூப்பில் இருப்பாங்க. இப்போ
அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, ரஷ்ய சர்வாதிகாரி ஸ்டாலின் அவரை போலவே 5 பேர் இருப்பாங்கன்னுவாங்க. முக்கியமான கூட்டங்களுக்கு மட்டும்தான் ஸ்டாலினே வருவாராம். மற்றபடி மற்ற இந்த வெளிநாட்டு தூதர்கள் வர்றாங்க பார்க்குறாங்க, இதெல்லாம் வந்து ஸ்டாலினே பார்க்க மாட்டாராம். ஸ்டாலின் மாதிரியே இருக்கிற ஒருத்தர் தான் பார்ப்பாராம். எல்லாம் அவர் சந்திச்சதா சொல்லி ஏமாத்தி இல்ல அங்க வந்து ஒரு உயிர் ஆபத்து இருந்தது. இங்க அப்படிப்பட்ட எதுக்கு முடிச்சிடறேன், அவசரப்படாதீங்க, உங்களை காப்பாற்றுறேன், நான் விஜய் காப்பாற்றிடுறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, பதறீங்களே. அப்புறம் அதே மாதிரி தான் ஹிட்லரை பார்த்தவங்களே கிடையாதுங்கிறாங்க. வெளியில் காப்பாற்ற ஹிட்லர் வேற, ஹிட்லருங்கிற உருவத்தில் 5 பேர் இருக்கிறதா சொன்னாங்க. அதனால தான் இன்னைக்கு ஒரு ஹிட்லர் வந்து பாடியை கிடைக்கல. அது தெரியுமா உங்களுக்கு? தண்ணியில் பெர்லின் மாளிகையில் வந்து வெள்ளை பைப்பை திறந்த ஒரு பாதாள சாக்கடையில் இது பண்ணி தற்கொலை பண்ணிட்டாருங்கிறது தகவல். அவர் உடம்பு இன்னைக்கு ஒரு கிடைக்கல. அது என்ன செத்தாரா இல்லை. அதனால தான் சமீப காலம் வரையிலும் ஹிட்லர் உயிரோடு இருக்காருன்னு ஒரு கதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் தான் சொன்னாங்க இருந்திருந்தாங்க இப்போ 120 வயசு யாருனாங்க. அப்புறம் தான் நிறுத்தினாங்க. அதே மாதிரி தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், அவர் இறக்கவே இல்லை, உயிரோடு இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டே இருந்தது. இருந்திருந்தாக்க 150 வயசுன்னாங்க. அப்புறம் தான் பேசாமானாங்க. அது மாதிரி விஜய்க்குன்னு ஒரு 5 பேர் இருக்காங்களா? இந்த மாதிரி சீன்ஸுக்கெல்லாம் வரத்துக்கு ஒரு ஆள், வீட்டுக்குள்ளாரியே இருக்கிறதுக்கு ஒரு ஆள். நிஜமான விஜய் எங்கே இருக்காருன்னு யாருக்கு தெரியும்? இப்படி ஒரு கதை உலாவுது. அவர் மாதிரி நிறைய டூப் வச்சுருக்காங்க. சினிமா நடிக்கிறவருங்க ஸ்டண்ட் காட்சியிலலாம் டூப் போட்டு தான் நடிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய கால்கள் எல்லாம் விழுந்தாரு, கண்ணீர் சிந்தினாரு, அதை டூப் வச்சு போட்டுருக்கலாம் இல்லையா? எப்படி சார் இப்போ பாதிக்கப்பட்ட மக்கள் சினிமாக்காரர் தான் அவங்களுக்கு காட்டியிருப்பார் விஜய்ன்ற மாதிரி இது பண்ணியிருப்பார். அவங்க நிஜம் விஜய்னு நினச்சிருப்பாங்க. சினிமாவில் பார்த்து அப்படி தானே கை தட்டி வந்தவங்க தான் அந்த ரசிகர்கள். அவர் தான் விழுந்தாருன்னு என்ன இருக்குது ஆதாரம்? ஸ்டண்ட் சீனில் வர்றவங்களும் நடன காட்சியில் வர்றவங்களும் பின்னணி பாட்டு பாடும்போது பாடுறவங்களும் அவங்கெல்லாம் கூட யாரோ வந்து டூப் போட்டு போயிருக்கலாம். விஜய் தான் போனாருங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? அதை முதல்ல காட்டுங்க, அப்புறம் பேசுவோம். இந்த கேள்வியே இருக்குது இல்லை. சினிமாவில் நடித்தார், யாரோ டூப் அமைச்சிட்டு கூட போயிருக்கலாம் அவருக்கு. ஏன்னா அவருக்கு பத்திரிக்கைக்காரர்களை விடலை, கேமராவை விடலை, ஒரு ஃபோட்டோ எடுக்க விடலை, அரசாங்கத்தை எதுவும் போலீஸ் பாதுகாப்பு கூட கேட்கல. அவருக்குன்னு சொந்த வீடுகள் இங்கே எத்தனையோ மண்டபங்கள் இருக்குது. அதில் எங்கேயும் சேர்த்தாமல் அங்கே கொண்டு போய் ஏதோ ஒரு இடத்துல வைக்கிறாரு, டோக்கன் கொடுக்குறாரு, என்னென்னமோ பண்ணுறாரு. எல்லாமே அந்தரங்கமாக இருக்குது, எல்லாமே மர்மம் நிறைந்த இதாக இருக்குது. இல்லை சார், ஆனாலுமே இப்போ எந்த தலைவர்களும் பண்ணாத ஒரு விஷயத்தை தான் விஜய் அவர்கள் பண்ணார். எந்த தலைவரும் அதைத்தான் நானும் சொல்கிறேன். எந்த தலைவரும் பண்ணதில்லை இந்த மாதிரி. எல்லா தலைவர்களும் அப்படி ஊர்வலம் வந்து நின்று எல்லா பத்திரிகையாளர்கள்லாம் கூப்பிட்டு மீடியாக்களை கூப்பிட்டு பொதுமக்கள் முன்னெடுத்து தான் செய்வாங்க. எந்த தலைவரும் பண்ணாத ஒரு வேலையை தானே இவர் பண்ணிட்டு இருக்காரு. புது அரசியல் இவர் தானே பண்ணிட்டு இருக்காரு. இல்லை, ஆனாலும் மக்களை எப்படியாவது சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் எண்ணம் இருக்குல்ல சார்? எனக்கு கூட இருக்குது. அதை எப்படி நம்ம அந்த நோக்கத்துக்கு என்ன பண்ணாரு சொல்லுங்க? என்ன பண்ணாரு? காசு கொடுத்துருக்காரு. கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷம் ஆகுது. மொத்தமாக 8 கூட்டம் போட்டிருக்காரு. மக்களை சந்திக்கிறவர் அவர் 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு இருந்தார். அப்புறம் தான் அதை மாற்றி சனிக்கிழமை வச்சார். சனிக்கிழமை மீட்டிங் 3 தான் போட்டார். முடிஞ்சு போச்சு. அப்படியே படிப்படியே இறங்கி படிப்படியே மாசத்துக்கு ஒரு கூட்டம் போட்டாரு, அடுத்தது வாரத்துக்கு போட்டு இருக்கிறார், அடுத்தது ஒவ்வொரு நாளும் போடுவாரு. இன்னும் 100 வருஷம் போடுவார். இன்னும் 100 வருஷம் போடுவார். உங்கள் கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா 3026 வரல ஒரு வர்றதுக்கு 3026 ஆகும். இன்னும் 100 வருஷம் ஆகும். புதிய கட்சி தானே சார்? இப்போ புதிய கட்சி. நான் ஒன்றும் தப்பாக சொல்லலையே. நீங்கள் பதறீங்க. எதுக்காக பதறீங்க? புதிய கட்சிங்க மெதுவாக நிதானமாக அடி எடுத்து வச்சுக்கிட்டு வர்றாங்க. 3026 அவங்க முழு கட்சியாக வந்துடுவாங்க தமிழ் குரல் இது பிரகாரம். அன்றைக்கி யார் இருக்காங்களோ அவங்க வந்து ஆதரிப்பாங்க. அது வரைக்கும் விஜய் உயிரோடு இருப்பார். நான் சொல்கிறது 3026 இன்னும் 1000 வருஷம் இருக்குது. என்ன வந்து இந்த மக்கள் வந்து ஒசரத்தில் தூக்கி வச்சிருக்கிறாங்க, கொண்டாடுறாங்க. அந்த மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து நான் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி நல்ல எண்ணத்தில் தான் வந்து 41 பேரை முடிச்சிருக்காரு. அவங்களே இறப்பையை கொண்டாடுற அளவு கொண்டு வந்திருக்காரு. முதல் அவருடைய சாதனை என்னன்னு பார்த்தாக்கா 41 குடும்பத்தில் ஒரு 38 பேரை கொண்டது தான். அதுதான் அவருடைய முதல் சாதனை. கட்சி ஆரம்பித்து ஒரு தேர்தலில் நிற்கலை, ஒன்றுமே பண்ணலை. முதல் சாதனை என்னன்னு எடுத்தாக்க 41 பேர் பலியானது தான். அதுதான் அவருடைய சாதனையாக இப்போ இது ஒன்று இருக்குது. அவங்களுக்கு காசு கொடுத்தா, நீங்கள் சொல்கிறீங்க கொடுத்தாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. இவங்களாக கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட்டில் போட்டாச்சுன்னு இவங்க தான் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு போய் சேர்ந்தான்னு யாருக்கு தெரியும்? இல்லை, அதில் ஒரு பெண்மணி வந்து கரூரில் விஜய் அவர்கள் வராததுனால நான் இந்த காசை திருப்பி அனுப்புகிறேன்,
எனக்கு அங்கே போய் பார்க்க வேண்டிய தேவையில்லை, பாதிக்கப்பட்ட மக்கள் நாங்கள், அவர் வரல, அந்த கோபத்தில் திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க அப்படிங்கிற வீடியோ எல்லாம் வெளியே வந்திருக்கேன். எல்லாம் தான் வருதுங்க, எல்லாம் தான் வருது. ஒருத்தர் வந்து காலையில் எல்லாம் உழுவுற மாதிரிலாம் பண்ணாரு. கொடுத்த காசுக்கு பேசிட்டு போகிறதுல என்ன இருக்குது? ஏங்க ஒரு சினிமாக்காரருக்கு அது கூட எடுக்க தெரியாது, அது கூட அவர் பின்னாடி இருக்கவங்களுக்கு இது பண்ண தெரியாது. அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். இப்போவும் நான் விஜய்கிட்ட நான் சொல்கிறது என்னன்னா, அமித்ஷாவுக்காக நீ இப்போ அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிற. உன் திருமண பட டைலாக் தான், எவன் தூங்குறதுக்கும் நீ முழிச்சிக்கிட்டு இருக்கேன் பார். இந்த வில்லன்கிட்ட போய் சொல்லுவார் இவர், என்னைக்காவது உனக்காக நீ போராடி இருக்கிய, எவன் தூங்குறதுக்காக நீ முழிச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிற அப்படின்பார். அதே தான் அமித்ஷா காப்பாற்றுறதுக்காக நீ உன் கட்சி உன் காசு இது புகழ் எல்லாத்தையும் விற்றுக்கிட்டு இருக்கிற. பாவம் பார்த்தா பாவமாக இருக்குது. விஜயை காப்பாற்றுங்க. நீங்கள் உண்மையான ரசிகர்களாக இருந்தால் பாஜக பிடியிலிருந்து விஜயை காப்பாற்றுங்கள். அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். பல்வேறு விஷயங்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி அருமையாக பேசுனீங்க. நன்றி, வணக்கம்.